இப்போ இதை ஆன் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடுங்க. அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெறச் செய்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒருமுறை எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தந்திரமாக ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற குறள் யாருக்காக குறிக்கப்பட்டுள்ளது? ஓட்டுநருக்கா, நடத்துனருக்கா, பயணம் செய்யும் பொதுமக்களுக்கா என்று கேட்டார். ஓட்டுநர் நடத்துனர் என்றால் தொழிலாளர்கள் கோபமடைவார்கள். பொதுமக்கள் என்றால் மக்கள் அவர்களின் கண்டனத்திற்கு ஆவலாவார்கள். இந்த வினாவிற்கு அண்ணா கொடுத்த விடை திறமையானது மட்டுமல்ல, மிகவும் நுணுக்கமானதாகும். அதாவது, நாக்கு உள்ள அனைவருக்கும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது என்றார் அண்ணா. இதைவிட கேட்பவரை மட்டுமல்ல, அனைவரையும் ஆச்சரியப்படை வைத்தது. அறிஞர் அண்ணா என்ற பெயர் பெற்றவர் அல்லவா? இன்றைய தினம் இந்த திருச்செங்கோட்டில் அரசியல் சுதந்திரம் கேட்ட, பூர்ண சுயராஜ்யம் கேட்ட காங்கிரஸ், அது சூத்திரர், பஞ்சமர்கள் உள்ளிட்ட சகல பகுதி மக்களுக்காகவும் கேட்கப்படுகிறது என்கிற உறுதியை தர தவறியிருந்தது. கராச்சி மாநாட்டு தீர்மானங்களும் அந்தப்படியாக அந்தளவுக்கு இல்லை என்பதை கண்டோம். இதைத் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்தார் பெரியார். அதாவது 1931 செப்டம்பரில் ஈரோட்டில் பேசிய போது கூறினார். ஒரு இட்லி கடை பார்ப்பானுடைய மகன் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம், ஒரு பஞ்சாங்க பார்ப்பான் மகன் மந்திரி ஜட்ஜ் ஆகலாம், ஒரு தோட்டவியல் ஹைகோர்ட் ஜட்ஜாக வர முடியுமா? யோசித்து பாருங்கள். ஜாதியின் பேரால் வகுக்கப்பட்டிருக்கும் பிரிவானது இம்மாதிரி சிலருக்கு நன்மையும் சிலருக்கு தீமையும் செய்து வருகிறது. வெகு காலமாய் செய்து வந்திருக்கிறது. இனிமேல் இந்தபடி செய்யாமல் இருக்க நமது அரசியல் சுயராஜ்யத்தில் எவ்வித திட்டமும் இல்லை என்பதோடு இந்த முறையை காப்பாற்றவும் திட்டம் போட்டிருக்கிறது என்றால் அறிவுள்ள மனிதன் எப்படி இந்த அரசியலை ஒப்புக்கொள்ள முடியும்? சுயராஜ்ய அரசியலை பெரியார் வெறுத்தார் என்றால் அது வர்ணாசிரம அரசியலை நிலைநிறுத்தி விடுமோ என்கிற அச்சத்தால் தான். இவரை போன்ற மெய்யான சமூக நீதியாளர்களின் அச்சத்தை போக்க காங்கிரஸ் முன்வரவில்லை. ஆகவே சுயேட்சையாக மக்களை நோக்கி அறைகூவல் விடுத்து வந்தார். பூரண சுயராஜ்யம் உண்மையில் பூர்ணமாக இல்லை என்றார். இதிலே நியாயமான சமூக கோரிக்கைகள் சேர்க்கப்படவில்லை என்றால் சட்டென்று புரியும். ஒரு நடப்பு உதாரணத்தை சொன்னார் பெரியார். இன்றைய தினம் இந்த திருச்செங்கோட்டில் ஒரு பறையன் இட்லி சுட்டானால் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மற்றவர்கள் நாய்க்கு கூட வாங்கி போடக்கூட அவனிடம் இட்லி வாங்க மாட்டார்கள். ஒரு பார்ப்பனன் இட்லி சுட்டால் அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானதாலும் இருந்தாலும் சாமி சாமி என்று கெஞ்சி 1க்கு 6 விலை கொடுத்தாவது வாங்குவார்கள் என்றால் இது அரசியல் சுதந்திரம் இல்லாத காரணத்தால் அல்லவா? எடுத்துக்கலாம், அது முடிஞ்சிருச்சு.
நிறுத்திட்டீங்களா? முதல்ல நிறுத்திட்டேன். அதை பின்ன சொல்லலாம்ல, அதனாலே சத்தம் போடாமல் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். நான் இதை சும்மா படிச்சுட்டு இருக்கிறேன். சரி வாங்க சாப்பிடுங்க, 2 மணி ஆயிடுச்சு. தயவுசெய்து யோசிச்சு